இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி இந்த வழியா தான் நடந்து போயிருக்காங்க. எங்க போயிருப்பாங்க? இந்த கடையில தான் சிசிடிவி கேமரா இருக்கு. எங்க செக் பண்ணா கரெக்டா இருக்கும். பாப்போம். சார், என்ன சார் வேணும்? என் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்கு. ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். சொல்லுங்க சார். என்ன டைம் சார்? 10:30. ஓகே சார். ஏதோ தப்பா இருக்குன்னு நான் சந்தேகப்பட்டது சரிதான். பாரதி போனதுக்கு அப்புறம் பாரதி மாதிரியே சாரி கட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு ஆட்டோல இருந்து இறங்கி ஆபீஸ்க்குள்ள போயிருக்கா. பக்காவா யாரோ பிளான் பண்ணி பாரதி அந்த பிரச்சனையில மாட்டி விட்டுருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். பாரதி அந்த விஷயத்துல இருந்து நாம தான் காப்பாத்தி ஆகணும். இந்த வீடியோ எனக்கு அனுப்பிடுங்க. தேங்க்ஸ். ஓகே சார். சொல்லு மித்ரா. ஹலோ அண்ணா, நீ வீட்ல தானே இருக்க? ஆமா மித்ரா. ஒரு சூப்பரான ஒரு சந்தோஷமான நியூஸ் உனக்கு வச்சிருக்கேன். நீ கேக்குறதுக்கு ரெடியா இருக்கியா? ஏய், என்ன கேள்வி இது? என்ன விஷயம் சொல்லு. அந்த பாரதிய நான் ஆபீஸை விட்டு வெளியே அனுப்பிட்டேன்னு. ஏய், வாட்? ஏய், என்ன மித்ரா சொல்ற? எஸ் எஸ். ஏய், எப்படி மித்ரா? எப்படி இது நடந்துச்சு? என்ன மித்ரா, எவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு அசால்ட்டா பண்ணிருக்க. சூப்பர் மித்ரா. அவளை ஆபீஸ்ல இருந்து மட்டும் இல்லன்னு, நம்ம வீட்ல இருந்து அவளை வெளியே துரத்தணும். அது உன்னோட பொறுப்புன்னு. அவ்வளவுதானே, சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். என்னங்க, என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி சத்தம் போட்டு பாரதியை கூப்பிட்டு இருக்கீங்க? ஏய், உன் வேலையை மட்டும் பாரு. நான் வேற டென்ஷன்ல இருக்கேன். ஏதாவது பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. இந்த மனுஷன் இதுக்கு நடு வீட்டுல வந்து சத்தம் போட்டுக்கிட்டு பாரதி எப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு? சம்திங் ராங். பாரதி, கூப்பிடுறது காதுல விழல? ஒழுங்கு மரியாதையா இப்ப வெளியே வர போறியா இல்லையா? சுதாகர், என்னப்பா, என்ன ஆச்சு? எதுக்கு நீ இவ்வளவு கோவமா இருக்க? இப்ப எதுக்கு இவரு நடு வீட்டுல நின்னுக்கிட்டு அண்ணியோட பேரை ஏல விட்டுட்டு இருக்காரு? தப்பா இருக்கே. அண்ணன் வேற வீட்டுல இல்ல, என்னவா இருக்கும்? பாரதி நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாது. இங்க பாருங்கம்மா,
நீங்க சொல்றது எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இவ அவ்வளவு நல்லவ கிடையாது. இவளையெல்லாம் நம்பிக்கிட்டு இவ கூட எல்லாம் இருக்காதீங்க. பேசாம உங்க வீட்டை பார்த்து கிளம்பி போங்க. சரியான கில்லாடியா இருப்பா போல இருக்கு. ஏ பாரதி, நீ ஆபீஸ்ல இருந்து எடுத்த பணத்தை கொடுத்துட்டு முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போ. பாட்டி, இவ எந்த பணத்தையும் நமக்கு திருப்பி கொடுக்க வேண்டாம். அத நாம இவரோட சம்பளத்துல பிஎஃப்ல இருந்து பிடிச்சுக்கலாம். முதல்ல இதுங்கெல்லாம் இந்த வீட்டை விட்டு போனாலே இந்த வீட்டுக்கு நல்ல நேரம் வந்துடும். இவ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச நாள்ல இருந்து இந்த வீட்டுல ஒரு நாள் கூட நிம்மதியாவே இருக்க முடியல பாட்டி. டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை. ஏ பாரதி, பாட்டி சொன்னதை கேட்டல? மரியாதையா பெட்டி படுக்கையோட உன் குடும்பத்தை எல்லாம் கூட்டிட்டு வெளியே போயிடு. இங்க பாரு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. அட பாவிங்களா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனே கடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களாடா. நீங்களா திட்டம் போட்டு அண்ணி மேல ஒரு பழிய போட்டிருக்கீங்க. இது அந்த கடவுளுக்கே எடுக்காது. ஆனா கண்டிப்பா உண்மைதான் ஜெயிக்கும். என்ன ஆட்டம் ஆடணுமோ ஆடுங்கடா. ஐயோ பாவம், பாரதியோட நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாது. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பாரதி தான் ஆதியோட பொண்டாட்டின்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. ஆதி வந்தா கண்டிப்பா பாரதிய வெளியே போக விட மாட்டான். ஏய், நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், அப்படியே அசையாம கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்க. உனக்கெல்லாம் வெப்பமான சூடு சொரணான்னு எதுவுமே இல்ல. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு எப்படி உன்னால தைரியமா இங்க நிக்க முடியுது? இந்த வீடியோல இருக்கிறது யாருன்னு பாருங்க. யார் சார் நீங்க? நான் யாரு என்னங்கிறதெல்லாம் இப்ப முக்கியம் இல்லை. ஒழுங்கா நான் கேட்கிற கேள்விக்கு நீ சரியான பதில சொன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லைன்னா உன்னை இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. உனக்கு எப்படி வசதி? சார் அதெல்லாம் வேண்டாம் சார். நீங்க என்ன கேட்டாலும் நான் சொல்றேன். ஏ பாரதி, உனக்கு சொன்னது காதுல விழுந்துச்சா இல்லையா? இப்ப நீ கிளம்ப போறியா இல்லையா? நான் போயிடுறேன். இனிமே இந்த வீட்ல இருக்க மாட்டேன். என்னால உங்களுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராது.